மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஓர் இயற்கை எழில் மிகுந்த ஊர்தான் கொட்டியாக்குமுறை. முன்னைய காலம் தொட்டு பல்லின மக்களும் ஒன்றாக வாழும் கொட்டியாக்குமுறையில் இயற்கை வளங்களுக்கு என்றால் குறையில்லை. இங்கு வாழும் முஸ்லிம்களின் பெரிய பள்ளிவாசல் தான் அம்பே ஜும்மா பள்ளிவாசல். கொட்டியாக்குமுறை பகுதிக்கு இஸ்லாம் அறிமுகமான விதம் குறித்த தகவல்களில் பல மாற்று கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஆரம்ப காலங்களில் பாபா ஆதம் மலையை தரிசிக்க சென்ற வெளிநாட்டு முஸ்லிம்கள் உட்பட உள்நாட்டவர்களும் முன்னைய காலம் அம்பே என்று அழைக்கப்பட்ட இந்த பாதை வழியாகவே பயணம் செய்ததாக புராண வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. அதன் மூலமாகத்தான் இப்பகுதியில் இஸ்லாம் பரவியிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. அது மட்டுமன்றி யமன் நாட்டிலிருந்து வருகை தந்த ஒரு இறைநேசராக கருதப்படும் அக்கீல் வலியுல்லாஹ் என்பவரால் தான் அம்பே ஜும்மா பள்ளிவாசல் முதலாக இங்கு கட்டப்பட்டதாகவும் இவரால் தான் இப்பகுதியில் இஸ்லாம் மேலும் பரப்பப்பட்டதாகவும் வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. இப்பள்ளிவாசலின் தற்போதைய நிர்வாகம் தொடர்பான விடயங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்காக அம்பே ஜும்மா பள்ளிவாசலின் தற்போதைய நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் MRM ரிஸ்னி அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை பற்றிய ஓர் சிறிய அறிமுகத்தை தர முடியுமா? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் MRM ரிஸ்னி. நான் பள்ளி பரிபாலன சபையின் தற்போது தலைவராக இருக்கின்றேன். 1.5 வருட காலமாக. இதுக்கு முன்னால் 6 வருட காலமாக மஸ்ஜிதுல் அம்பே பள்ளி பரிபாலன சபையின் உறுப்பினராக கடமையாற்றியுள்ளேன். பள்ளிவாசலின் நிர்வாக சபை தலைவர் என்ற வகையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? பள்ளி தலைவராக எதிர்கொள்கின்ற சவால்கள் என்னவென்றால், எமது பெரிய பள்ளி வாசலுக்கு 3 தெக்கியாக்கள் உள்ளன. 3 தெக்கியாக்கள் பெரிய பள்ளியின் பரிபாலன சபை மூலம்தான் நிர்வகிக்கப்படுகின்றன. என்னவென்றால், தற்பொழுது பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த 3 தெக்கியாக்களிலும் இருக்கின்ற இமாம்களுக்கு, அதுபோல் பெரிய பள்ளியில் இமாம் மோசின் உட்பட எல்லாம் நமக்கு 7 உறுப்பினர்கள் உள்ளன, உலமாக்கள் உட்பட. இவங்களுக்கு மாதாந்தம் சேலரி கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு பணம் தேவைப்படுகின்றன. இதற்கு எமது ஊரில் வாழ்கின்ற எமது ஜமாத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களின் சந்தாவின் மூலம்தான் நாங்கள் இதை பெற்றுக்கொண்டு இவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கொண்டு நிர்வகித்துக் கொண்டு வருகின்றோம். அம்பே ஜும்மா பள்ளிவாசல் கொட்டியாக்குமுறை பகுதியில் மேலும் எத்தனை சிறிய பிரதேசங்களை நிர்வகிக்கின்றது? அவற்றை கூற முடியுமா? எமது பெரிய பள்ளி வாசலுக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக 850 குடும்பங்கள் இருக்கின்றன. இவை 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. உடபுருண, டவுன், மல்மடுவ, பள்ளிமுன், மத்தமவிட, லியங்காமுல, இகலகம்மத்த, இது போன்ற 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு எமது பள்ளியும் நிர்வகித்துக் கொண்டு வருகின்றன. அம்பே ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றனர்? அவர்களது பதவிக்காலம் எவ்வளவு? பரிபாலன சபைக்கு மொத்தமாக 9 பேர் உள்ளனர். இவர்கள் எலெக்ஷன் முறையில் தான் தெரிவு செய்யப்படுகின்றனர், தேர்தல் மூலம்தான். எம்முடைய நிர்வாக காலம் 3 வருட காலமாகும். அம்பே ஜும்மா பள்ளிவாசலின் செலவினங்களை மேற்கொள்வதற்கான வருமானங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறீர்கள்? வருமானங்கள் என்று கூறும்போது, மாதாண்டம் எமது உறுப்பினர்களிடம் 200 ரூபாயை நாங்கள் அறிவிடுகின்றோம். அத்துடன் எமது பள்ளிக்கு 10 கடைகள் உள்ளன. அந்த கடைகள் மூலம் வருகின்ற வருமானங்களின் மூலம்தான் எமது செலவுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எமது பள்ளி அமைந்துள்ளது கிட்டத்தட்ட 5 ஏக்கர் காணியில். அதில் தென்னை மரங்கள் உள்ளன. அதில் வருகின்ற வருமானங்களை, தேங்காய் பறித்து வருகின்ற வருமானங்களை கொண்டும் எமது வருமானத்தை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த பள்ளிவாசலானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வந்துள்ளதோடு 1935ஆம் ஆண்டு 7வது முறையாக இது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பள்ளிவாசல் மென்மேலும் பல வசதிகளோடு புனரமைக்கப்பட்டு தற்போது தோற்றமளிப்பது 8வது அம்பே ஜும்மா பள்ளிவாசல் ஆகும். சகல வசதிகளையும் கொண்டு மிக அழகிய முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள அம்பே ஜும்மா பள்ளிவாசலானது ஒரே நேரத்தில் 1000 பேர் இறை வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய இடவசதியையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அம்பே ஜும்மா பள்ளிவாசலில் பல வருடங்களாக வருடா வருடம் கந்தூரி வைபவம் இடம்பெற்று வருவதோடு
இந்த வருடம் இடம்பெற்றது 146வது கந்தூரி வைபவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பள்ளிவாசலின் தற்போதைய நிர்வாகம் தொடர்பான இன்னும் பல விடயங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக அம்பே ஜும்மா பள்ளிவாசலின் தற்போதைய நிர்வாக சபை செயலாளர் ஜனாப் MM ரஸ்மித் மொஹிதீன் அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். உங்களை பற்றிய ஓர் சிறிய அறிமுகத்தை தர முடியுமா? என்னுடைய பெயர் முகமது மொஹிதீன் முகமது ரஸ்மித். நான் முன்னைய எங்களோட ஊர் பாடசாலையின் கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் மற்றும் பழைய மாணவர் சங்க செயலாளராக நான் கடமை புரிந்தேன். தற்பொழுது மஸ்ஜிதுல் அம்பே கொட்டியாகும்புர பள்ளியிட நிர்வாக சபையின் செயலராக 1.5 வருடங்களாக நான் சேவையாற்றி வருகின்றேன். அம்பே ஜும்மா பள்ளிவாசலினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற வேறு நிறுவனங்கள் உள்ளனவா? அவற்றை கூற முடியுமா? ஆம், வேறு நிறுவனங்கள்ட மஸ்ஜிதுல் அம்பே நிர்வாக சபை கீழ் எமது நிறுவனங்கள் இருக்கின்றன. முதலாவதாக ஜனாசா நலம்புரி சங்கம், இரண்டாவது அஹதியா அல்லக்கீல் அஹதியா பாடசாலை, மற்றது பெண்கள் பகுதி நேர மதரசா, ஆண்கள் பகுதி நேர மதரசா, அங்கவீனர் பாடசாலை, பைத்துல் ஜகாத் என்பன எமது சமூகத்துக்கு தேவையான சேவைகளை செய்யக்கூடிய எமது நிறுவனங்கள். அது பள்ளி நிர்வாக சபையின் கீழ் தான் இயங்குகின்றன என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கிறேன். அம்பே ஜும்மா பள்ளிவாசலினால் ஊர் மக்களின் முன்னேற்றத்திற்காக செய்யப்பட்டு வருகின்ற சேவைகள் என்ன? எமது ஊர் பாடசாலை அல்லக்கில் முஸ்லீம் மகா வித்தியாலயம் ஒரு பாரிய சேவை ஒன்றை நிர்வாக சபையினாலும் பங்கு கொள்ளப்படுகின்றன. அத்தோடு எமது சமூகத்துக்கு தேவையான எமது ஊரிலே கிட்டத்தட்ட ஒரு 150 வாலிபர்கள் ஜமாத்தார்கள் வெளிநாட்டிலே தொழில் புரிகின்றார்கள். அதனூடாக கட்டார் ஃபவுண்டேஷன், கட்டார் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன், மற்ற மூட கொட்டியாகுண்ட வெல்ஃபேர் அசோசியேஷன் 3 நிறுவனங்களூடாக பல வேலை திட்டங்கள் வீடு வாசல் கட்டி கொடுப்பது, மற்ற வீடுகளுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுப்பது, தொழில் ரீதியாக செய்து கொடுப்பது, மற்ற பாரிய வேலை திட்டமாக பைத்துல் ஜகாத் நிறுவனம் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் எமது ஊரில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனூடாக நாங்கள் கல்வி அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி, மற்ற குடும்ப வாழ்வியல் அபிவிருத்தி என்பன பல தேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பே ஜும்மா பள்ளிவாசலின் சேவைகள் இன்று போலவே என்றும் தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்பள்ளிவாசலின் வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக.